சரி, முருகர் கோவில்னா கண்டிப்பா யார் இருப்பா? அம்மா முருகனுடைய வாகனமான மயில் தான். இந்த கோவில்ல மயில், சேவல் எல்லாமே இருக்கு. இங்க ஒரு சர்ப்ரைஸ் நீங்க பாருங்க. ஒரு அழகான மயில் தன் தோகைய முழுசா விரிச்சு, அவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பாக்கியம். ஏன்னா மயில் வந்து தோகை விரிக்கிறத நீங்க பார்க்குற பாக்கியம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. இத நேர்ல பார்க்கறதே ஒரு தனி குடுப்பனு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி மலை மேல இயற்கையான சூழல்ல ஒரு மயில் பார்த்தீங்கன்னா, தோகைய விரிச்சு ஆடுறத பார்க்குறப்போ, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. முருகனே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குடுக்குது. இங்க 2 மயில் இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறப்போ தோகை விரிச்சுட்டு இருந்துச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தோகை விரிக்காம பெரிய மயில், அதுவும் பெரிய மயில் தான். 2மே பெரிய மயில் தான். இன்னொரு மயில் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, தோகைய விரிச்சு அழகா வந்து சுருக்கிச்சு. நீங்க அத பார்ப்பீங்க, தனியா பார்ப்பீங்க. ஸோ இந்த மயில் ஆடுறத பார்த்து ரசிச்சுட்டு, அப்படியே மெதுவா வந்து கோவில சுத்தி வரலாம் வாங்க.